கோட் பத்தி சொல்லிட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பத்தி சொல்லாம விட்டா தப்பாயிடும்ல. ஆமா, ரோஹித் சர்மா பத்தி தான் ஒரு நியூஸ் சொல்ல போறோம். மும்பை இந்தியன்ஸ்க்காக அவரு இந்த வருஷம் ஐபிஎல்ல விளையாடுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கு. ஏன்னா அவருக்கும் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவுக்கும் வாய்க்கா வரப்ப தகராறுன்ட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2024 வேர்ல்டு கப் வின் பண்றதுல ஹர்திக் பாண்டியா மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு. சோ அதனால அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்படுமா, இல்ல போப்பா அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போவாங்களான்னு தெரியல. இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். அவருடைய தலைமையின் கீழ் மறுபடியும் ரோஹித் சர்மா விளையாடுவாரா, இல்லைன்னா ஆக்ஷன்ல என்னை எடுக்காதீங்க நான் வேற டீமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா அப்படிங்கிறது பிப்ரவரி மாசம் ஆக்ஷன் வந்தா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடல அப்படின்னா நம்ம தோனிக்கு பதிலா சென்னை சூப்பர் கிங்ஸ அவர் கேப்டன்சி பண்ணுவாரா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டீம் ஆல்ரெடி அவர் எடுக்கிறதுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, பஞ்சாப் கிங்ஸும் அதுக்கப்புறம் வந்து ஆர்சிபியும் தான். பார்ப்போம் எந்த டீமுக்காக ரோஹித் சர்மா ஆட போறாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோனி இந்த வருஷம் சிஎஸ்கேக்காக ஆடுவாரா, அட்லீஸ்ட் பிளேயராவது உள்ள இருப்பாரா, 12th மேனா இருப்பாரா அப்படின்றது தெரியல. அப்படி சப்போஸ் அவர் ஆடலன்னா நிச்சயமா அவர் சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாவோ இல்ல கோச்சாவோ கூட மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்ப்போம் இந்த வருஷம் ஐபிஎல்ல யாரு கப் அடிப்பாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.